தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடும் வகையில் தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு ரூ.3000 ரொக்கம் வழங்கும் திட்டத்தினை முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழர்களின் மிக முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான தைப்பொங்கல் திருநாள் வருகின்ற 15ஆம் தேதி உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களால் கொண்டாடப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தினை முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உலக மாந்தர் அனைவருக்கும் உயிர் வளர்க்கும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்திடும் வேளாண் தொழில் வளர்ச்சிக்கு உதவி வரும் கதிரவனுக்கும், உழவர்களின் உழைப்பிற்கு உறுதுணையாய் விளங்கிடும் கால்நடைகளுக்கும், உலக மக்களுக்கு உழைப்பால் உணவளித்து பசிப்பினை போக்குவதையே வாழ்வு என கொண்டுள்ள உழவர் பெருங்குடி மக்களுக்கும் நன்றி கூறி, குடும்ப உறவுகள் ஒன்றிணைந்து உலக தமிழர்களால் பன்னெடுங்காலமாக கொண்டாடப்படும் பாரம்பரியமான உன்னத விழா இனிய பொங்கல் திருநாள் 15/1/2026 வியாழக்கிழமையன்றும் தமிழ் மக்கள் வாழும் இடங்களில் எல்லாம் எழுச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடிட 2,22,21,170 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வாழும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீள கரும்பு ஆகியவற்றுடன் ரொக்கம் ரூ.3000 சேர்த்து வழங்கும் பணிகளை சென்னை ஆலந்தூரில் இன்று காலை தொடங்கி வைக்கிறார்கள். அதே நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாவட்டங்களில் பொங்கல் பொருட்களையும் ரொக்கப்பணம் ரூ.3000 வழங்கி தொடங்கி வைக்கிறார்கள். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நியாய விலை கடைகள் மூலம் விலையில்லா வேட்டி சேலைகளும் பொங்கல் தொகுப்புடன் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வழங்கப்படுகின்றனர்.